இன்னும் அதிகபட்சம் 2 மாசத்துல தமிழ்நாட்டுல ஒரு புதிய ஆட்சி, அதாவது மீண்டும் திமுகவே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரலாம், அல்லது அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரலாம், அல்லது புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய சீமான் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி கொண்டிருக்கிறார், அவர் வெற்றி பெறலாம். இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இருக்கின்றார், அவர் வெற்றி பெற்று வரலாம். இப்படி 4 கட்சிகள் இருக்கு. 4 கட்சிகளுக்கும் சேர்த்தே நீங்கள் கை தட்டுகிறீர்கள். நன்றி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. சரி, ஓகே. இப்ப 4 கட்சிகள் இருக்கு. இப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சார் மாணவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சார். எந்த கட்சி வேணா ஆட்சிக்கு வாங்க, பிரச்சனை இல்ல. மாணவர்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஓகே பரவாயில்ல. எங்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். மாணவர்கள் எதிர்பார்க்கிற திட்டம் இதுதான் சார் அப்படின்னா என்னது? நீங்க 4 கட்சிக்கும் சேர்த்தே உங்க பதில் வைக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வர போற கட்சி யாருன்னு நமக்கு தெரியாது. வரக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. மாணவ மாணவிகள் என்ன நினைக்கிறீங்க? கேள்வி புரியுது இல்ல? கேள்வி தெளிவா புரியுதா? இந்த விஷயம் தான் சார் மாணவ சமுதாயம் எதிர்பார்க்கிறோம். செகண்ட் ரோ இல்ல தேர்ட் ரோல இருக்கிறவங்கள உள்ள எடுத்துட்டு வாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கே பயப்படுறாங்க. எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும் தான் பாக்குறாங்க. ஏன் அது தெரியல, அதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரியல. அது மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்க மட்டும்தான் குடுக்குறாங்க. அதுவே செகண்ட் படிக்கிறவங்களுக்கும் நான் ஒரு திட்டம் கொடுக்குறேன், நீங்க படிங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு, செகண்ட் படிக்கிறவங்களுக்கும். ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்க செகண்ட் படிக்க வைக்கலாமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்களுக்கும் செகண்ட் படிக்கிறவங்களுக்கும் 1 இயர் வித்தியாசம் தான் இருக்கும். அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்கள படிக்க வைக்க முடியும்? அதனால செகண்ட் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அதுல செகண்ட் கிராஜுவேட் இது மாதிரி கொடுத்தா வீட்டுல பட்டதாரிகள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த 7.5 அப்படின்றது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா அந்த இது MBBS இது மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அதுக்கு பணம் கட்ட முடியாம நிறைய பேர் இல்ல வேண்டாம் 18 வயசு ஆயிடுச்சுல, இல்ல திருமணம் பண்ற வயசு வந்துருச்சுல, அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறாங்க. அப்படி இல்லாம 7.5 அப்படின்றது மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் இன்னொரு மாதிரி கிடைச்சா நிறைய பேர் நல்லா பயன்பெறுவாங்க. ஓகே, உங்க பேர் என்னடா? சரண்யாக்கு எல்லாரும் பெரிய கிளாப் பண்ணிடலாம். ஏன்னா முதல் முறை பட்டதாரிகளுக்கு மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல இரண்டாவதா இருக்கவங்களுக்கும் அந்த சலுகையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அப்படி பண்ணும் போதுதான் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேரை கல்வியை நோக்கி இருக்கும். உங்க பார்வை ரொம்ப அழகா இருக்கு, நன்றி. தர்ஷினி, நம்ம டிஜிட்டல் டீமுக்கு ஒரு டைட்டிலுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. முதல் தலைமுறை பட்டதாரி அல்ல, 2ஆம் தலைமுறை பட்டதாரிக்கும் இந்த சலுகை வேண்டும். நல்ல ஒரு டைட்டில் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, அடுத்தது பாய்ஸ் சைடுல நான் சொல்றதுன்னா இப்ப ஃப்ரீயா லேப்டாப் கொடுத்தாங்கல்ல 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அந்த ஸ்கீம் தான் சொல்லுவேன். ஆனா 4th இயர் கொடுக்கறது வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு தான் அவங்க ஃப்ரெஷ்ஷா போவாங்க, அப்பதான் அவங்களுக்கு லேப்டாப் தேவைப்படும். 3 வருஷத்தை தாண்டுறப்ப அவங்களுக்கு லேப்டாப் ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கும், அப்ப அவங்ககிட்ட கொடுத்து வேஸ்ட் தான். இப்ப அம்மா இருந்தப்ப 12th படிக்கிறப்ப லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க லேப்டாப் 12th படிக்கிறப்ப ஏன் கொடுத்தாங்கன்னா அவங்க காலேஜுக்கு போறப்ப அவங்களுக்கு தேவைப்படும், அதுக்காண்டி அம்மா 12th படிக்கிறப்ப லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க, அது வேஸ்ட். சரி, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு தேவைப்படாதா? அடுத்து 4th இயர் முடிச்சுட்டு அடுத்து ப்ராஜெக்ட் பண்றப்ப அவங்களுக்கு அது தேவைப்படாதா? அப்ப அவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் 3rd இயர்ல அவங்களுக்கு லேப்டாப் தேவைப்பட்டு அவங்க வாங்கி வச்சிருப்பாங்கல்ல. இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா 4th இயர் ஸ்டூடெண்ட் வாங்கி வித்துட்டு தான் இருக்காங்க வெளியே. அதனால கொடுக்கறது தம்பி, இந்த பாயிண்ட சொல்லும் போது நிறைய பேர் கிளாப் பண்றீங்க, நிறைய பேரோட ஆதங்கமா இருக்கு அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனா வேஸ்ட்னு சொல்றாரு, அந்த வார்த்தையை ஏற்க முடியாது. யாருக்கு கொடுத்தாலுமே, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஆண்டு மாணவர்களுக்கு கொடுத்தாலுமே அது பயனுள்ளதுதான். ஆனா நீங்க 4வது ஆண்டுல கொடுக்கறத விட 1ஆம் ஆண்டு நாங்க கல்லூரியில சேரும் போதே கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ப்ராஜெக்ட் பண்ணுவோம், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே அடுத்தடுத்து என்ன படிக்கலாம், என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாம், அல்லது படிக்கும் போதே கூடுதலான விஷயங்களை இணையதளத்தை தேடி படிக்க வசதியா இருக்கும் அப்படிங்கிற கருத்தா அதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே தானே?